Hello friends, என்னோட யூடியூப் சேனல் Prepare to Crack தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து SBPO மேரத்தான் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம். ஓகேங்களா, இந்த சிலாஜிசமில் சில ஃபியூ ரொம்ப ஷார்ட் வீடியோ சீரீஸ் தான் கைஸ். ஓகேங்களா, அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம SBPOக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இங்கிலீஷ் பெய்டு வொக்காபுலரிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸில் வெறும் 100 ரூபீஸ்க்கு இந்த 1 வீக்குக்கு போயிட்டு இருக்கு. அது நவம்பர் 20th இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓவராலாக இங்கிலீஷ் செக்ஷனில் நல்ல மார்க்ஸை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃபைன், ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? ஆல் பிங்க் ஆர் ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆல் பிங்க் ஆர் ஷீட்ஸ் நம்ம எப்படி போடுவோம்? ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஓகே, ஸோ ஆல் பிங்க் ஆர் ஷீட்ஸ், all pink or sheets. Next, all sheets are stools, all sheets are stools. Next, no sheet is a light அப்படிங்கிறாங்க. no sheet is a light. okay guys, fine. so இப்போ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மென்ட்க்கு நம்ம வென் டயகிராம் போட்டாச்சு. next is conclusion என்ன கொடுத்திருக்காங்க? no light is a stool அப்படிங்கிறாங்க. no light is a stool அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதாவது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? no sheet is a light அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இப்போ no pink is a light அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஷீட்டுக்குள்ள தான் பிங்க் இருக்கு. பட் no stool is a light அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டூலுக்கும் லைட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. பட் பாசிபிள் டயகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லைட் அப்படிங்கிறது இப்படி கூட வந்திருக்கலாம். இப்படி வந்துட்டு ஷீட்டுக்கும் லைட்டுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு கூட வந்திருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா ஸ்டூலுக்கும் லைட்டுக்கும் கனெக்ஷன் வந்திருக்கும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ no light is a stool அப்படிங்கிறது இட் இஸ் ராங். ஓகேங்களா? நெக்ஸ்ட், some stools are pink அப்படிங்கிறாங்க. some stools are pink. yes, some stools are pink. that is absolutely right. okay, so this one is correct. so the answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா only two follows அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போயிடலாம். ஓகே, only a few evidence is strong அப்படின்னு இருக்கு. only a few னா என்னது? some evidence is strong and some evidence is not strong அப்படிங்கிறது அதோடைய மீனிங். கரெக்டாக? இப்போ some evidence is strong வந்துடுச்சு. இப்போ some evidence is not strong, இது அதோடைய மீனிங். only a few க்கு இதுதான் கைஸ் மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட், all strong or solid அப்படிங்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் a minute. all strong or solid. ஓகே, all cement is solid அப்படிங்கிறாங்க. all cement is solidங்கும் போது நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, சாரி கைஸ். all cement is solid அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம சொல்லிக்கலாமா? வென் டயகிராம் போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷனுக்குள்ள வரலாம். all cement is evidence is possibility அப்படிங்கிறாங்க. all cement is evidence. ஓகே, all cement is evidence is possibility அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே கைஸ், ஃபைன். ஸோ all cement is evidence is possible அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படிங்கிறத இப்போ திரும்பவும் பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? only a few evidence is strong அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்க? only a few evidence is strong அப்படின்னா என்ன மீனிங்? இந்த எவிடன்ஸில் இருக்கிற சிலது ஸ்ட்ராங்கில் இருக்கும், சிலது ஸ்ட்ராங்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். அவ்வளோதானே கைஸ்? இதுதான் மீனிங். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? all cement is evidence is possible அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அப்போ சிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துக்குள்ள ஜஸ்ட் a minute கைஸ். ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வந்தாகணும். இந்த இடத்துல வந்தால் தான் நம்ம ஆல் சிமெண்ட் இஸ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அது பாசிபிளான்னு தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸும் வயலேட் ஆகக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்டில் சிமெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ஆல் சிமெண்ட் இஸ் சாலிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. கரெக்டாக என்ன இருக்குது? ஆல் சிமெண்ட் இஸ் சாலிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ ஆல் சிமெண்ட் இஸ் சாலிட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இதை சுற்றி நமக்கு சாலிட் அப்படிங்கிற இதுவும் இதை சுற்றி வந்தாகணும். கரெக்டாக? அப்படி வந்தாகணும். ஆல் சிமெண்ட் சாலிடுங்கும் போது ஆர் மேபி இந்த மாதிரி சுற்றி ஆல் சிமெண்ட் சாலிட்னு வரணும். இப்போ சாலிடை பற்றி நீங்கள் பார்க்கும்போது ஆல் ஸ்ட்ராங் ஆர் சாலிட் அப்படின்னும் இருக்குது. கரெக்டாக? ஆல் ஸ்ட்ராங் ஆர் சாலிட்னு இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன இருக்குது? ஒன்லி a few evidence ஸ்ட்ராங்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதையுமே நமக்கு இப்போ வயலேட் பண்ணாமல் வருதான்னு திரும்ப நம்ம வேணால் இதுக்கு உங்களுக்கு திரும்ப நான் போட்டு காமிக்கிறேன் கைஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ டைம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்ன இருக்கு? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னதுன்னா ஆல் சிமெண்ட் இஸ் எவிடன்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல் சிமெண்ட் இஸ் எவிடன்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் சிமெண்ட் இஸ் சாலிட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. என்ன இருக்கு?
ஆல் சிமெண்ட் இஸ், அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கெல்லாம் வந்துடலாமே. ஒன்லி a few evidence is strong அப்படிங்கிறாங்க. ஒன்லி a few evidence is strong போது some evidence is strong and some evidence is not strong அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். கரெக்ட் தானே கைஸ்? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ஸ்ட்ராங் ஆர் சாலிட் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆல் ஸ்ட்ராங் ஆர் சாலிட்னு இருக்கு, ஆல் சிமெண்ட் இஸ் சாலிட்னு இருக்கு. கரெக்டா? ஸோ இது எல்லாத்தையுமே சுற்றி தான் இப்போ நம்ம சாலிட் அப்படிங்கிறது போட்டாகணும். கரெக்டா? அது இந்த சிமெண்ட்டை சுற்றியும் வந்தாகணும், இப்படி தான் வந்தாகணும். கரெக்ட் தானே கைஸ்? இந்த சிமெண்ட்டும் சாலிடுன்னு தான் சொல்கிறோம், ஸ்ட்ராங்கும் சாலிடுன்னு தான் சொல்லணும். அப்போ இதை சுற்றி நம்ம சாலிட் அப்படிங்கிற ஒன்றை போட்டாகணும். கரெக்டாக? ஆல் சிமெண்ட் இஸ் சாலிட் அண்ட் ஆல் ஸ்ட்ராங் இஸ் சாலிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ ஒன்று போட்டாகணும். இப்போ போட்டாச்சு, இந்த மாதிரி நான் ஒரு டயக்ராம் போட்டுட்டேன். இப்போ நம்ம பார்க்கணும் ஆல் சிமெண்ட் இஸ் எவிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லா சிமெண்ட்டுமே என்னால் இப்போ எவிடன்ஸ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ எது நமக்கு வயலேட் ஆகுதான்னு பார்க்கணும்னா, சில எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? சில எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோமே தவிர சில எவிடன்ஸ் சாலிடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு எதுவும் இது இல்லை. கரெக்ட் தானே? சில எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இப்போது ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, ஆல் சிமெண்ட் இஸ் எவிடன்ஸ் இஸ் பாசிபிலிட்டி தான் கேட்குறாங்க. இட் இஸ் பாசிபிள் தான், ஏன்னா நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நமக்கு வயலேட் பண்ணலை. இது இந்த சிமெண்ட் அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிமெண்ட் வந்து இந்த ஸ்ட்ராங்குள்ள இந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்குள்ள இருந்திருந்தது அப்படின்னா இந்த ஆல் சிமெண்ட் இஸ் எவிடன்ஸ் இஸ் பாசிபிலிட்டினா பாசிபிளே கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? ஏன்னா எவிடன்ஸில் இருக்கிற சிலது ஸ்ட்ராங்குள்ள இருக்கக்கூடாதுன்னா ஸ்ட்ராங்குள்ள சிமெண்ட் இருந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா கைஸ்? என்ன சொல்றேன், பட் இது வந்து இந்த சாலிட் அப்படிங்கிற இந்த என்ன சொல்றது, நமக்கு ஆல் சிமெண்ட் இஸ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த சிமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராங்க்கும் சிமெண்ட்டுக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தம் இல்லை, இது வெளியில தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. அதனால ஆல் சிமெண்ட் இஸ் எவிடன்ஸ் அப்படின்னு போடும்போது நமக்கு மேலே இருக்கிற ஆல் சிமெண்ட் இஸ் சாலிட் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வயலேட்டும் ஆகாது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்சல்யூட்லி பாசிபிள் கைஸ். ஓகேங்களா? ஏன்னா இந்த பர்டிகுலர் இது நிறைய பேருக்கு எனக்கு டவுட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். ஓகே ஓகே கைஸ். நெக்ஸ்ட் சம் சிமெண்ட் ஆர் நாட் எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, சம் சிமெண்ட். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். சம் சிமெண்ட் ஆர் நாட் எவிடன்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே கைஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு சிமெண்ட்டுக்கும் எவிடன்ஸ்க்கும் என்ன சொல்றது, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் சிமெண்ட் இஸ் சாலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர சிமெண்ட்டுக்கும் ஸ்ட்ராங்க்கும் நமக்கு என்ன சொல்றது ஒரு கனெக்ஷன் இல்லை. மேபி அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருந்ததுன்னா கூட நம்ம இந்த ஏன்னா எவிடன்ஸ்க்கு ஸ்ட்ராங்கோட தான் கனெக்ஷன் இருக்கு, ஏதாவது இருந்திருந்தா கூட நம்ம சொல்ல முடிஞ்சிருக்கும். ஸோ சம் சிமெண்ட் ஆர் நாட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எதுவும் சப்போர்ட்டிங் ப்ரூஃப்ஸ் இல்லை. ஸோ திஸ் ஒன் டஸ் நாட் ஃபாலோஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகே ஓகே கைஸ். ஸோ இந்த பர்டிகுலர் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே ஓகே கைஸ். நெக்ஸ்ட் क्वेश्चनக்குள்ள போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन ஆல் பெஞ்ச் ஆர் டேபிள் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆல் பெஞ்ச் ஆர் டேபிள். நெக்ஸ்ட் ஒன் ஒன்லி a few table or chair அப்படின்னு இருக்கு. ஒன்லி a few table or chairனா some table or chair and some table or not chair. all chair is wood அப்படின்னு இருக்கு. ஓகே, all chair is wood. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிஞ்சாச்சு, கன்க்ளூஷன்ஸ்குள்ள வந்துடலாம். some wood can be bench. can be னா possible ஆன்னு கேட்குறாங்க. some wood இருக்குல்ல, இந்த some wood அப்படிங்கிறது can be bench-ஆ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த some wood can be bench-ஆ. ஓகே ஓகே கைஸ், இட் இஸ் பாசிபிள் தான். கரெக்ட் தானே கைஸ்? சம் வுட் கேன் பி பெஞ்சான்னு கேட்குறாங்க. இந்த பார்ட் அப்படிங்கிறது இப்படி கூட நமக்கு வந்திருக்கலாம்ல கைஸ், பாசிபிளான்னு தான் கேட்குறாங்க. ஸோ இப்படி கூட நமக்கு வந்திருக்கலாம்ல. ஸோ சம் வுட் கேன் பி பெஞ்ச் அப்படிங்கிறது இட் இஸ் அப்சல்யூட்லி இட் இஸ் பாசிபிள் தான். ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆல் பெஞ்ச் கேன் பி சேரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் பெஞ்ச் கேன் பி சேரா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே ஓகே, ஆல் பெஞ்ச் கேன் பி சேர்னா அந்த சேர் அப்படிங்கிறது இப்படி வந்தாகணும் கைஸ். ஓகேங்களா? இதை சுற்றி வரணும். கரெக்டாக? ஆல் பெஞ்ச் கேன் பி சேர்னா சாரி இப்படி இல்லை, மேபி இப்படி வந்தாகணும். கரெக்டாக? ஓகே, இந்த மாதிரி வந்தாகணும். ஆல் பெஞ்ச் கேன் பி சேர்னா இதை வந்து நம்ம சேர் அப்படிங்கிற மாதிரி வச்சாகணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது எதுவும் வயலேட் ஆகாமல் இருக்காங்கிறது நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது, ஆல் பெஞ்ச் ஆர் டேபிள் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆல் பெஞ்ச் ஆர் டேபிள். ஒன்லி a few table or சேருக்கு இந்த இடத்துல இருக்குல்ல சம் இப்போ நீங்கள் சம் டேபிள் ஆர் சேர்னு சொல்ல முடியும். அண்ட் சம் டேபிள் ஆர் நாட் சேர் என்னால் மார்க் பண்ண முடியுமா? ஏன்னா கண்டிப்பாக மார்க் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஆல் சேர் இஸ் வுட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஆல் சேர் இஸ் வுட் அப்படிங்கும்போது நான் இதுக்கு மேலே வுட்டை நான் போட்டாகணும். கரெக்டாக இதுக்கு மேலே போட்டுக்கலாம் வுட். ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் என்னால் வயலேட் ஆகாமல் ஆல் பெஞ்ச் கேன் பி சேர் அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். எப்போவுமே இட் இஸ் பாசிபிளாக அந்த மாதிரி ஒன்று கேட்கும்போது நம்ம வந்து என்ன சொல்கிறது, பாசிபிளாக இருக்கணும் அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வயலேட் பண்ணாத மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, ஆல் சிலபஸ் ஆர் ஒஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஆல் சிலபஸ் ஆர் ஒஸ்ட், ஆல் சிலபஸ் ஆர் worst. Okay, some worst are not difficult அப்படிங்கறாங்க. some worst are not difficult நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? some worst are not difficult. next, all difficult are power அப்படிங்கறாங்க. okay, all difficult are power. வென் டயகிராம் போட்டு முடிஞ்சாச்சா? இப்போ கன்க்ளூஷன்ஸ்குள்ள வந்துடலாம். all difficult or syllabus is a possibility அப்படிங்கறாங்க. all difficult or syllabus is a possibility அப்படின்னா இந்த okay guys, just a minute. ஓகே, ஆல் டிஃபிகல்ட் ஆர் சிலபஸ்னா இந்த டிஃபிகல்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி வந்தாகணும். கரெக்டாக? ஆல் டிஃபிகல்ட் ஆர் சிலபஸ்னா இந்த மாதிரி வந்தாகணும். இப்போ நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வயலேட் பண்ணியிருக்கக்கூடாது. ஆல் சிலபஸ் ஆர் ஒஸ்ட். நெக்ஸ்ட் சம் ஒஸ்ட் ஆர் நாட் டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இதை நான் இப்படியும் மார்க் பண்ணலாம். சம் ஒஸ்ட் ஆர் நாட் டிஃபிகல்ட்னு மார்க் பண்ணலாம். ஆல் டிஃபிகல்ட் ஆர் பவர் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதை நான் இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். ஆல் டிஃபிகல்ட் ஆர் பவர் அப்படிங்கிறது இப்படியும் நான் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எதுவுமே எனக்கு வயலேட் ஆகலை. ஸோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி இட் இஸ் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பவர் ஆர் சிலபஸ் அப்படிங்கிறாங்க. சம் பவர் ஆர் சிலபஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பவருக்கும் சிலபஸ்க்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. இது பாசிபிளான்னு கேட்கல, டெஃபினட் கன்க்ளூஷனாக இருக்குது. ஸோ பவருக்கும் சிலபஸ்க்கும் நமக்கு ஒரு கனெக்ஷனே இல்லை. ஸோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர் கைஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, த லாஸ்ட் கொஸ்டின், ஒன்லி லேப்டாப் ஆர் மவுஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்லி லேப்டாப்பில் மட்டும்தான் மவுஸ் இருக்க வேண்டும், வேற எதுலேயுமே இந்த மவுஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட், no mouse or desktop அப்படின்னு இருக்கு. ஓகே, no mouse or desktop. ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஆல் லேப்டாப் கேன் பி டெஸ்க்டாப் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆல் லேப்டாப் கேன் பி டெஸ்க்டாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா டெஸ்க்டாப் அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்தாகணும். கரெக்ட் தானே கைஸ்? டெஸ்க்டாப் ஆல் லேப்டாப் கேன் பி டெஸ்க்டாப் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக இப்படி இருக்கணும். அப்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஆல் மவுஸும் டெஸ்க்டாப்னு சொல்ல முடியுமா? பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இல்லை மவுஸ் அப்படிங்கிறது லேப்டாப்ல மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வேற எதோடையுமே கனெக்ஷன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா கைஸ்? இப்படி வந்ததுன்னா இது வயலேட் ஆயிடும். ஸோ திஸ் ஒன் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நெக்ஸ்ட், சம் லேப்டாப் கேன் பி டெஸ்க்டாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சம் லேப்டாப் கேன் பி டெஸ்க்டாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இட் இஸ் பாசிபிள் தான் கைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் டெஸ்க்டாப்பை போட்டுட்டு ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுக்கலாம். சம் லேப்டாப் கேன் பி டெஸ்க்டாப். ஸோ மவுஸ்க்கும் டெஸ்க்டாப்க்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் வயலேட் ஆகலை. ஸோ திஸ் ஒன் இஸ் பாசிபிள். ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது இதோடைய கரெக்டான ஆன்சர் கைஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான சிலாஜிசம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறதா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கைஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேபி அந்த டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த பர்டிகுலர் கொஸ்டினை கூட நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகே, ஃபைன் கைஸ். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.